கனா சீரியல் நாளைக்கான எபிசோடில் என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அன்பரசி அனன்யா சிவகாமி கிட்ட பேசலான்னு போகிறாங்க. அங்கே ரூமில் போயிட்டு நின்றுட்டு இருக்கும் போதே மங்காக்கும் சிவகாமிக்கும் மாற்றி மாற்றி அந்த ரவுடிங்கும் வசந்தும் கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இவங்க கால் அட்டன் பண்ண முடியாமல் கட் பண்ணி விட்டுட்டே இருக்காங்க. இருந்தும் விடாமல் அந்த ரவுடிங்க கால் பண்ணிகிட்டே இருக்க சிவகாமி கால் அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. மேடம், நீங்கள் சொன்ன காரை நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு போனேன். ஆனால் அந்த காரை நிறுத்தி பார்த்தப்போ நீங்கள் சொன்ன அந்த கஸ்தூரி அந்த காரில் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே சிவகாமி ராங் நம்பர் அப்படின்னு சொல்லி காலை கட் பண்ணிடுறாங்க. இதெல்லாம் அன்பரசி கவனிச்சிட்ருக்காங்க. அப்போது சிவகாமி ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க. இப்போ எதுக்காக இங்கே வந்த, என்ன விஷயமா வந்த, முதல்ல அதை சொல்லிட்டு கிளம்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், எனக்கு எப்போ எல்லா உண்மையும் தெரிஞ்சதோ அப்போவே உங்களையும் அனன்யாவும், உங்களை என்னோட சித்தியாகவும் அனன்யாவை என்னோட தங்கச்சியாகவும் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அன்பரசி ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்க்குறாங்க. ஜானகியும் சந்திரசேகரும் அன்பரசி கூப்பிட்டு பேசியிருப்பாங்க. பத்மா கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாங்க. நாளை மறுநாள் நிச்சயதார்த்தம். அடுத்த வாரம் கல்யாணத்துக்கும் ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நாளைக்கு இன்விடேஷன் வந்துடும் அப்படின்னு சொல்ல, அப்போது ஜானகி ஒரு விஷயத்த சொல்ல ரொம்ப தயங்குறாங்க. அப்புறம் இன்னொரு விஷயமும் அப்படின்னு சொல்ல, அப்போது அன்பரசி பாட்டி, நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு நல்லாவே புரியுது. இந்த விஷயத்த சிவகாமி சித்தியும் அனன்யாவும் எப்படி எடுத்துப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியலல்ல. அந்த விஷயத்தை பற்றி தானே நீங்கள் சொல்கிறீங்க. அவங்களே நான் பார்த்துக்கிறேன். கண்டிப்பாக அனன்யா இந்த விஷயத்தில் ரொம்ப கோவமாக இருப்பாள். அதை நான் பார்த்துக்கிறேன், என்கிட்ட விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ சந்திரசேகர், அதே மாதிரி தான்மா பத்மா மேடமும், அவங்கக்கிட்டேயும் நீ கொஞ்சம் பார்த்து தான் நடந்துக்கணும். இன்னும் அவங்களுக்கு மேலே இருக்கிற கோவம் போகலை அப்படின்னு சொல்ல, அப்போது அன்பரசி கண்டிப்பாக உங்கள் பேரை நான் காப்பாற்றுவேன். இதுவும் என்னோடய வீடு தான், அதுவும் என்னோடய வீடு தான், நான் அதுக்கேற்ற மாதிரி நடந்துப்பேன், அதை நினச்சி நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு வந்திருப்பாங்க. இதனால தான் அன்பரசி சிவகாமி கிட்ட பேசலான்னு வந்திருப்பாங்க. எனக்கு கல்யாணம் நடக்க போகுது, எனக்கு உங்களோட ஆசீர்வாதம் வேணும், அதுக்காக தான் நான் முக்கியமாக இங்கே வந்திருக்கேன். இந்த சொத்தெல்லாம் எனக்கு பெரிய விஷயமே கிடையாது, எனக்கு உங்களோட பாசம்தான் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படின்னு சொல்ல, அனன்யா ஒரு பக்கம் டென்ஷன் ஆகுறாங்க. அப்போது சிவகாமி இப்போ என்ன, உனக்கு ஆசீர்வாதம் வேணும் அவ்வளோதானே, உன்னை ஆசீர்வாதம் பண்ணிட்டேன், எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள், நீ நல்லா இருப்ப போதுமா அப்படின்னு சொன்ன உடனே அன்பரசி நான் உங்களை சித்தியாக பார்க்கல, என்னோட அம்மாவாக தான் பார்க்குறேன், நீங்கள் என்னை ஆசீர்வாதம் பண்ண தான் நான் எடுத்துக்கிறேன், இது உண்மைன்னு நம்பி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி அன்பரசி அங்கேருந்து போகிறாங்க. அப்போது அனன்யா அம்மா என்னம்மா நினச்சிட்ருக்க, அவள் தான் உங்களை ஆசீர்வாதம் பண்ண சொல்லி கேட்குறானா, நீங்களும் அவளை ப்ளஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்ல, அப்போ சிவகாமி, இங்கே பாரு, இப்போது நம்ம குடுமி அவள் கையில் மாட்டிகிட்ருக்கு, இதுக்கு முன்னாடி நம்மளோட ராஜ்யமாக இருந்துச்சு, ஆனால் இப்போ அந்த மாதிரி கிடையாது, ஒரு சிலதை உறவாடி தான் கெடுக்கணும்னு சொல்லுவாங்க, அப்படி தான் இது அப்படின்னு சொல்ல, அப்போ அனன்யா என்னவோ பண்ணிட்டு போங்க அப்படின்னு கோவமாக அங்கேருந்து போயிடுறாங்க. அப்போது ஜானகியும் சந்திரசேகரும் பத்மா பேசினதை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. ஜானகி சந்திரசேகர்கிட்ட சொல்கிறாங்க, எதுக்காக பத்மா கல்யாணத்துக்கு முழுசாக சம்மதம் சொல்லாமல் அப்படி ஒரு வார்த்தையை சொன்னாங்க அப்படின்னு கேட்க, இப்போ சந்திரசேகர் அவங்க ஏதோ கோவத்தில் இருக்காங்கம்மா, அதனால தான்மா அவங்க வாயிலிருந்து அப்படி ஒரு வார்த்தை வந்திருக்கு அப்படின்னு பேசிகிட்டு இருக்கு. அப்போ அனன்யா, பத்மா ஆண்டி என்னதான் சொன்னாங்கன்னு நாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ரூம் ஓரம் நின்று ஒட்டு கேட்டுட்ருக்காங்க. இதை பார்த்து அன்பரசி அப்படியே என்ன இவ இப்படி ஒட்டி கேட்டுட்ருக்கா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அன்பரசியை பார்த்த உடனே அனன்யா அங்கேருந்து போயிடுவாங்க. அன்பரசி உடனே போயிட்டு கஸ்தூரிக்கு கால் பண்ணுறாங்க. அம்மா, நீ சேஃபாக தானே போயிட்டுருக்க அப்படின்னு கேட்க, அப்போது கஸ்தூரி ஏம்மா என்னாச்சு, அந்த மங்காவும் சிவகாமியும் ஏதாவது பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி தான் நான் நினைக்கிறேம்மா, ஆனால் எனக்கு முழுசாக தெரியல, ஏன் அவங்க எல்லாரும் இப்படி இருக்காங்க, அனன்யாவும் அதே மாதிரி இருக்காளேம்மா அப்படின்னு கேட்க, பாட்டியும் அப்பாவும் பேசிகிட்டு இருக்கிறத தங்கச்சி ஒட்டு கேட்குறாம்மா, ஏமா இப்படி இருக்கா அப்படின்னு கேட்க, அப்போ கஸ்தூரி அந்த சிவகாமி அவளையும் அப்படி வளர்த்து வச்சுருக்கான், இதுக்காக தான் இவ்வளோ நாளும் எந்த உண்மையும் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினச்சேன், இனிமேலும் நான் பயந்து பயந்து ஓட முடியாது, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் உங்கள் அப்பா இடையிலே காரை மாற்றிட்டாரு, நீ என்னை நினச்சி கவலைப்படாத அப்படின்னு சொல்ல, அம்மா எதுக்கும் நீ சேஃபாக போமா, 2 மணி நேரத்துக்கு ஒரு முறை எனக்கு கால் பண்ணிகிட்டே இருமா அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா, உன்னோட திருப்திக்காக நான் கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் மங்காவுக்கு வசந்த் கால் பண்ணுறாங்க. மங்கா அட்டன் பண்ணலன்னு உடனே சிவகாமிக்கு கால் பண்ணுறாங்க.
சிவகாமி கால் அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. அப்போ வசந்த் வந்துட்டு, என்ன நீங்கள் ஏற்கனவே என்னை கொல்ல முயற்சி பண்ணீங்க, இப்போ திரும்பவும் செகண்ட் டைம் அதே மாதிரி பண்ணியிருக்கீங்க. அதனால் உங்களை நான் சும்மாவே விட மாட்டேன். இனிமேல் நான் உங்ககிட்ட எதுவும் கேட்க போகிறதில்ல. உங்ககிட்ட இருந்து பணமும் வரையாது, எனக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால் அந்த வீடியோவை நான் போலீஸ்க்கு அனுப்பிட்டேன். என்ன நடந்துச்சு நான் சொல்லட்டுமா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது வசந்த் வந்துட்டு அந்த வீடியோ வந்து போலீஸ்க்கு வந்து அனுப்பி வச்சுருப்பாங்க. அந்த விஷயத்தை வந்து சிவகாமிக்கிட்டேயும் மங்காக்கிட்டேயும் சொல்கிறாங்க. இதை கேட்டு மங்கா, என்ன சார் இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்றாங்க. பின்ன வேறு என்ன பண்ண சொல்கிறீங்க? என்னையே நீங்கள் கொலை பண்ண முயற்சி பண்ணீங்களே, இனிமேல் உங்களை நான் சும்மா விட மாட்டேன். கமிஷனர் ஆஃபீஸ்க்கு, உங்கள் பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு, ப்ரெஸ்ஸுக்குன்னு அப்படி எல்லா இடத்துக்குமே வந்து நான் அந்த வீடியோவை ஷேர் பண்ணிட்டேன். இனிமேல் நீங்கள் காலி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.